இன்முகம் எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அந்த இன்முகமே இருக்கு. இன்முகத்தினால எல்லாவற்றையும் நம்ம சாதிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஒரு இனிமையா முகம் இருக்கவங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கட்டுமே. நம்மளே யாராவது சிடுசிடுன்னு இருக்கவங்கிட்ட வியாபாரம் பண்ண போகுமா? ஐயா இருந்தாலும் சும்மா கத்துறாரு, அது விலை அதிகமா இருந்தடா, அவர் இனிமையா பேசுறாரு, அந்த கடைக்கு போலாம் வாங்க, போகுமா இல்லையா? அன்பா இருக்காங்க. ஒரு எந்த ஒன்றும் பாருங்கள், அன்பா உபசரிச்சு பாருங்க. அப்ப அந்த இன்முகம் என்பது வள்ளுவனே சொல்கிறார், முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி இன்சொல்லினதே அறம்னு ஒரு குறள் இருக்கு. அறம் என்றால் என்னன்னு வள்ளுவன் நிறைய இடத்துல விளக்கம் கொடுப்பார். அதுல இந்த விளக்கம் ஒண்ணு வேணாம், வரவங்க கிட்ட முகத்தால் அமர்ந்து இனிது நோக்குங்கள், அது இனிமையா பாருங்க, இன்சொல்ல பேசுங்க, இவ்வளவுதான் பாரு. வரவங்க கிட்ட அன்பா பேசு, அன்பா பாரு, இனிமையா பாரு, இனிமையா பேசு.